மேஷ ராசி பெண்களுக்கு குடும்பம் சார்ந்து இருந்து வந்த பிரச்சனைகள் நிறைய இருக்கும். இவங்க ஒத்தையாளாக ஃபேஸ் பண்ணிடுவாங்க. ஸோ ஹஸ்பண்டை கூட சொல்கிறதெல்லாம் கிடையாது. ஸோ இது என்ன அவர்கிட்ட போய் பேசிக்கிட்டு இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு ஒரு கணவனுக்கு அழுத்தமே கொடுக்காத பெண்கள் யாரெல்லாம்னா மேஷராசி பெண்கள். ஆகஸ்ட் 3ஆம் தேதி பார்த்திங்கன்னா ஆடி பெருக்கு. ஸோ அன்றைக்கி என்ன ஒரு விஷயம் பண்ணாலுமே பல்கி பெருகும். தங்கம் வாங்கலாம், தாலிக்கு சரடு மாற்றுவாங்க பெண்கள். எந்த ஒரு புது தொடக்கத்தை வந்து நீங்கள் தொடங்கினாலுமே அது பல்கி பெருகும். அப்படி ஒரு நல்ல நாள். ஆகஸ்ட் 7ஆம் தேதி ஆடி கிருத்திகை, முருகப்பெருமானுக்கு உகந்த நாள். ஆடி மாதத்தில் முருகப்பெருமானுக்கு உகந்த ஒரு நாள் வருதுன்னா அது ஆடி கிருத்திகை. அன்றைக்கி முருகப்பெருமானை நோக்கி விரதம் இருக்கும்போது திருமண பிரச்சனைகளாக இருக்கட்டும், குழந்தை சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கட்டும் கண்டிப்பாக சரியாகுது. மேஷராசி பெண்கள் இந்த குறிப்பிட்ட ஆகஸ்ட் மாதத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் தான் நடக்க போகுது. ஏன்னா 4ஆம் இடம் வலுவாக இருக்கிறதுனால மனசு சந்தோஷமாக இருக்கும். அம்மா வீட்டிலேருந்து ஒரு நல்ல நியூஸ் எல்லாம் வரும். அம்மாவை மீட் பண்ணுவீங்க. அம்மாவுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தால் அது சரியாகிறது, இல்லை தாய்வழி சொத்து ஏதாவது கைக்கு வர்றதுங்கிற மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் நிச்சயமாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இருக்குது. இன்கேஸ் வந்து மேரேஜ் ஆகாத பெண்களுக்கு வந்து இந்த மந்த் மேரேஜ் பண்ணிக்கலாமா, எப்படி மேம் இருக்குது? மேஷராசி பெண்களுக்கு ஒரு அலர்ட்னே சொல்லிடலாம். நிறைய விஷயங்கள் நம்ம நல்லா சொன்னோம். பொருளாதாரம் நல்லா இருக்கும், மாரலாக நல்லா இருப்பாங்க, செல்ஃபாக நல்லா இருப்பாங்கங்கிறதெல்லாம் சொன்னாலுமே காதல்னு வரும்போது கவனமாக இருக்கணும். தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர். இப்ப மெம்பர்ஷிப் எடுங்க, ஆடில ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க. ஆன்லைனில் துர்கா அஷ்டமி பூஜை மற்றும் ஹோமம் செய்ய இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். கால் 7358742135. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். லலிதாவின் அங்கமெல்லாம் தங்கம் ஆடி ஆஃபர். எந்த நகை வாங்கினாலும் சேதாரத்தில் 1% கம்மி. பழைய நகைக்கு கிராமிற்கு ரூபாய் 150 கூடுதலாகவும் தரும். உங்க லலிதா ஆஃபரை கம்பேர் பண்ணுங்க. போத்தீஸின் ஆடி தள்ளுபடி 5 முதல் 50% வரை மற்றும் இந்த ஆடிக்கு 3 சிறப்பு சலுகைகள். பாண்டி பசார் up to 50% வரைக்கும் டிஸ்கவுண்ட் காம்போ ஆஃபர், பை ஒன் கெட் ஒன் ஆஃபரும் கொடுக்கறாங்க. இன்னும் நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. விழுப்புரம் பாண்டி பசார், இது ஃபேமிலி பட்ஜெட் ஸ்டோர். குமுதம் சிநேகிதி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எ குட் பிகினிங்ஸ் மேக்ஸ் எ குட் எண்டிங். அதாவது நல்ல தொடக்கம் நல்ல முடிவை தரும். அதே மாதிரிதான் நம்ம ஒவ்வொரு மந்த் ஸ்டார்டிங்குமே வந்து இந்த மந்த் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து நமக்கு ரொம்பவே அதிகமா இருக்கும். ஸோ அது முன்கூட்டியே நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த மந்த்தை வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய தன்னம்பிக்கை வந்து நமக்கு ரொம்பவே அதிகமா இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இந்த ஆகஸ்ட் மந்தினுடைய 12 ராசிக்கான பலன்களை ரொம்பவே கிளியரா சொல்றதுக்காக நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க வேத ஜோதிடர் முத்துக்குமாரி மேம் அவங்க. ஸோ நிறைய கொஸ்டின்ஸ் அவங்க கிட்ட கேட்க போறோம், அவங்களும் ஆன்சர் பண்ண ரெடியா இருக்காங்க. ஸோ கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கறதுக்கு முன்னாடி ஷோக்குள்ள அவங்களை நம்ம வெல்கம் பண்ணிக்கலாம். ஹாய் மேம், வணக்கம். 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 எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? மேம் நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா வந்து ஒரு நல்ல தெளிவான கிளியரான ஆன்சர்ஸ்லாம் எங்களுக்கு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கீங்க, நிறைய அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு தவறுதலான ஒரு விஷயம் நடக்குதா, அதுக்கு பதிலாக வந்து நீங்க இதை பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான அட்வைஸ் வந்து ரொம்பவே கிளியரா எங்களுக்கு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கீங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் வந்து எப்பவுமே வந்து ஒவ்வொரு மந்த்துக்கும் வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும்ல. ஸோ இந்த ஆகஸ்ட் மந்த் ஆல்மோஸ்ட் வந்து ஆடி மாசமும் வந்து கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கு. ஆடி மாசம் அப்படின்னாலே நிறைய எக்கச்சக்கமான நல்ல விஷயங்களை நடக்கக்கூடிய நாட்கள்லாம் அதுல உள்ள இருக்கு. ஸோ அந்த மாதிரி இந்த மந்த்துக்கான சிறப்பு அம்சங்கள் என்னென்ன இருக்கு, பிளஸ் வந்து இந்த மந்த்ல வந்து என்னென்ன மாதிரி விஷயம்லாம் நடக்க போகுது பொதுவா. ஆகஸ்ட் மாசத்தோட சிறப்பான நாட்களை பத்தி நம்ம முதல்ல பேசிடலாம். ஆகஸ்ட் 3ஆம் தேதி பாத்தீங்கன்னா ஆடி பெருக்கு. ஸோ அன்றைக்கி என்ன ஒரு விஷயம் பண்ணாலுமே பல்கி பெருகும். தங்கம் வாங்கலாம், தாலிக்கு சரடு மாற்றுவாங்க பெண்கள். எந்த ஒரு புது தொடக்கத்தை வந்து நீங்கள் தொடங்கினாலுமே அது பல்கி பெருகும். அப்படி ஒரு நல்ல நாள். ஆகஸ்ட் 7ஆம் தேதி ஆடி கிருத்திகை, முருகப்பெருமானுக்கு உகந்த நாள். ஆடி மாதத்தில் முருகப்பெருமானுக்கு உகந்த ஒரு நாள் வருதுன்னா அது ஆடி கிருத்திகை. அன்றைக்கி முருகப்பெருமானை நோக்கி விரதம் இருக்கும்போது திருமண பிரச்சனைகளாக இருக்கட்டும், குழந்தை சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கட்டும் கண்டிப்பாக சரியாகுது. ஆகஸ்ட் 12ஆம் தேதி ஆடி அமாவாசை வருது. ஸோ பித்தர்களுக்கான தர்ப்பணங்களை வந்து நீங்கள் சரிவர செய்கிறதுக்கான ஒரு நல்ல நாள். 15க்கு மேலே ஆவணி மாதம்ங்கிறது தொடங்குது. ஆவணி ஞாயிற்றுக்கிழமையில பொங்கல் வைக்கிற வழக்கம் அப்படிங்கிறது ஊர்களில் உண்டு. ஸோ அந்த விஷயத்தை நீங்கள் பண்ணிக்கலாம். அது போக ஆகஸ்ட் 27ஆம் தேதி ஆவணி அவிட்டம். நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை தொடங்கணும், குறிப்பாக வந்து கல்வியில் நீங்கள் தொடங்கணும் அப்படின்னா ஆவணி அவிட்டத்தில் நிச்சயமாக தொடங்கலாம். இப்போ ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்க கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா ஆவணி அவிட்டம் நாளில் வந்து தொடங்குறது நல்லது. ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்க கூட திடீர்னு அந்த நாளில் மட்டும் அட்லீஸ்ட் உட்காந்து படித்தாங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லபடியாக ஸ்டடீஸுங்கிறது போகும். பூணூல் மாத்துறது அப்படிங்கிற ஒரு வைபவம் இந்த நாளில் தான் கண்டிப்பாக நடக்கும். பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இந்த நாள் அமையுது. ஓ, இவ்வளவு விஷயம் வந்து இந்த ஆகஸ்ட் மந்த்லயே அடங்கியிருக்கு. கண்டிப்பா. ஓகே மேம், இப்ப பொதுவா வந்துட்டு 12 ராசிகளுக்கு வந்து இந்த மந்த் எப்படி இருக்கும் பொதுவா சொல்லிடலாம். பிளஸ் வந்து ஏதாவது நேச்சுரல் டிசாஸ்டர் இந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் இந்த ஆகஸ்ட் மந்த்ல இருக்குமா?
செவ்வாய் கொஞ்சம் வலுவிழந்து இருக்கிறதுனால வண்டி வாகனங்கள்ல மட்டும் பொதுவாவே மக்கள் இந்த ஆகஸ்ட் மாதம் கவனமா இருக்கணும். ஸ்கூல் வேன்ஸா இருக்கட்டும், வெஹிக்கிள்ஸா இருக்கட்டும், குழந்தைகள வந்து பெற்றவங்க வந்து கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க. ஏன்னா சிம்மத்துல வந்து கேது இருக்கிறாரு. சின்ன சின்ன குழந்தைகளுக்கு பிரச்சனைகள் நடக்கலாம். சுக்கிரனையுமே சனி பார்க்குறாரு. நீசமாயிட்டாரு சுக்கிரன். சனி பார்க்கறதுனால குழந்தைங்க, பெண் குழந்தைகள், குறிப்பா பெண்கள் வண்டி வாகனங்கள்லயும் தங்களுடைய தற்சார்பு பாதுகாப்புலயும் ரொம்ப கவனமா இருந்துக்கணும். ஓகே மேம். கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஆமா. ஏன்னா மாசம். சுக்கிரனுடைய வலுங்கிறது சரியில்லாததுனால கொஞ்சம் கவனமா தான் இருந்திருக்கணும். ஓகே மேம். தேங்க்யூ. அண்ட் இன்னொரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் உங்களுக்கு. என்னன்னா, நீங்க வந்து குறிப்பா வந்து ஃபீமேல் ரொம்பவே ஓரியன்டடா அவங்களுக்கான விஷயங்கள் நெறைய சொல்லிக்கிட்டே வந்துட்டு கண்டிப்பா. இருக்கீங்க. ஆனா அதுக்காக ரொம்ப பெரிய ஒரு தேங்க்ஸ். கண்டிப்பா. ஸோ இப்போ வந்து 12 ராசிகள்ல வந்து முதன்மை பெற்று இருக்கக்கூடிய மேச ராசி. இந்த மேச ராசி பெண்களுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் குடும்பத்துக்குள்ள என்ன மாதிரிலாம் மேம் இருக்கும்? ஃபினான்ஷியலாவா இருக்கட்டும், இல்ல ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் எப்படி மேம் இருக்கும்? நிச்சயமா சொல்லிடலாம். மேஷ ராசி பெண்களுக்கு குடும்பம் சார்ந்து இருந்து வந்த பிரச்சனைகள் நிறைய இருக்கும். இவங்க ஒத்தையாளா ஃபேஸ் பண்ணிருவாங்க. ஸோ ஹஸ்பண்ட கூட சொல்றதெல்லாம் கிடையாது. ஸோ இது என்ன அவர்ட்ட போய் பேசிக்கிட்டு இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு ஒரு கணவனுக்கு அழுத்தமே கொடுக்காத பெண்கள் யாரெல்லாம்னா மேஷராசி பெண்கள். மித்த பெண்கள் வந்து கணவர்கிட்ட போய் புலம்புற மாதிரி வீட்டில் இந்த பிரச்சனை நடக்குதே அந்த பிரச்சனை நடக்குதுன்னு பொதுவாக மேஷராசி பெண்கள் புலம்ப கூட மாட்டாங்க. தன்னிச்சையா எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணுவாங்க. சைக்கலாஜிக்கலாக ரொம்ப ஸ்ட்ராங்கு. ஒரு 4 பேர் கொடுக்கக்கூடிய அட்வைஸை இந்த ஒரு பெண்ணே வந்து கணவனுக்கு கொடுப்பாங்க. குடும்பத்தை வந்து வழிநடத்தக்கூடிய ஒரு திராணி அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அப்படிப்பட்ட மேஷராசி பெண்கள் இந்த குறிப்பிட்ட ஆகஸ்ட் மாதத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் தான் நடக்க போகுது. ஏன்னா 4ஆம் இடம் வலுவாக இருக்கிறதுனால மனசு சந்தோஷமாக இருக்கும். அம்மா வீட்டில இருந்து ஒரு நல்ல நியூஸ் எல்லாம் வரும். அம்மாவை மீட் பண்ணுவீங்க. அம்மாவுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தால் அது சரியாகிறது, இல்லை தாய்வழி சொத்து ஏதாவது கைக்கு வர்றதுங்கிற மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் நிச்சயமாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இருக்குது. மனசு என்ன செஞ்சால் சந்தோஷப்படுமோ அந்த விஷயங்களில் நீங்களே இன்வால்வ் ஆவீங்க. ரொம்ப காலத்துக்கு அப்புறம் மேஷராசி பெண்கள் வந்து செல்ஃப் லவ் அப்படிங்கிறத கொடுக்க போறாங்க. தங்களை வந்து மேம்படுத்திக்கிறதுக்கு ஏதாவது ஒரு நல்ல ஹேபிட்குள்ள இன்வால்வ் ஆகிக்கிறது இதெல்லாம் கண்டிப்பா மேஷராசி பெண்கள் செய்யத்தான் போறாங்க. 6ஆம் இடம் மட்டும் கொஞ்சம் வீக்கா இருக்கிறதுனால பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிச்சயமா மேஷராசி பெண்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால ஓரல் ஹெல்த்தை கொஞ்சம் நல்லா பாத்துக்கிறதுங்கிறது இந்த மாதம் நல்லது. ஓகே மேம். எப்பவுமே வந்து மத்தவங்களுக்காக அப்படின்னு ஓடிக்கிட்டு இருந்த மேசராசி வந்து இந்த ஆகஸ்ட் மந்த்ல இருந்து செல்ஃப் க்ரூமிங் வந்து பண்ணிப்பாங்க. ஸோ கண்டிப்பா. செல்ஃப் லவ் வந்து ஜாஸ்தி இருக்கும் ஏதோ அப்படின்னு ஒரு சொல்லிட்டு. ஹேபிட் தன்னை வந்து மேம்படுத்தக்கூடிய ஒரு ஹேபிட்குள்ள அவங்கவுங்க வயதுக்கும் சூழ்நிலைக்கும் ஏத்த மாதிரி உள்ள போவாங்க. ஓகே மேம். இது தவிர்த்து அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், அவங்களுடைய ஒர்க் பிளேஸ்லயா இருக்கட்டும், அந்த மாதிரி இந்த ஆகஸ்ட் மந்த்ல வந்து மேசராசி பெண்கள் எப்படி மேம் இருப்பாங்க? பொருள் சேர்க்கைங்கிறது நிச்சயமா மேஷராசி பெண்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்க போது. இப்போ வேலை செய்யற இடத்துலயுமே எல்லாருக்கும் இவங்க தான் செலவு பண்ணிட்டு இருப்பாங்க. கொலீக்ஸ் காசு கேட்டா எடுத்து கொடுத்துறது, திருப்பி கேட்க கூட கூச்சப்பட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி இவங்களுக்கு ஏதாவது பணங்கள் வெளியில போயிட்டு வர வேண்டியது இருந்தால் அது இந்த மாதம் கண்டிப்பா கைக்கு வந்துடும். ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அது இதுன்னு நீங்க மாட்டிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அது சம்பந்தமான விஷயங்கள்லாம் செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி சொத்து சுக சேர்க்கையே இருக்கு. இப்போ ஏதாவது ஃபினான்ஷியலா இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஏதாவது நீங்க ப்ராப்பர்ட்டியில கூட கண்டிப்பா இன்வெஸ்ட் பண்ணலாம். உங்க பேர்ல நீங்க சொத்து வாங்கலாம். தாய்வழி சொத்து அப்படிங்கிறது உங்க கைக்கு வரக்கூடிய யோகம் இருக்கு. நகை வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. அட்லீஸ்ட் சில்வர்லயாவது பெண்கள் ஏதாவது வாங்குவாங்க. ஏதாவது ஒரு மோட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டை புதுசாக ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு யோகமும் இந்த மாதத்தில் இருக்குது. கடன் அமைப்புகளில் கவனமாக இருக்கணும். கடன் எங்கேயாவது கேட்குறீங்கன்னா ஈஸியாக கிடைக்கும். சுக்கிரன் நீசமாக இருக்கிறதுனாலையும் சனியே சுக்கிரனை பார்க்கறதுனாலையும் கொஞ்சம் கடன் அமைப்புகளில் நீங்கள் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. ஓகே. ஆல்மோஸ்ட் கொஞ்சம் பெட்டரா தான் இருக்கு போல கம்பேரிட்டிவ்லி மத்த மந்த் கம்பேர் ஆமாம். இப்போ பண்ணும்போது. 2026 ஆரம்பிச்சதுலேருந்து கம்பேரிட்டிவ்லி இந்த 7 மந்த்ஸை விட இந்த 8th மந்த்லேருந்து உங்களுக்கு ஃபினான்ஷியல் அப்லிஃப்ட்மெண்ட்ஸ் நல்லாயிருக்கும். ஓகே மேம். எல்லாமே பாசிட்டிவா சொல்லிட்டீங்க. இன்கேஸ் வந்து மேரேஜ் ஆகாத பெண்களுக்கு வந்து இந்த மந்த் மேரேஜ் பண்ணிக்கலாமா? எப்படி மேம் இருக்கு? மேஷராசி பெண்களுக்கு ஒரு அலர்ட்னே சொல்லிடலாம். நிறைய விஷயங்கள் நம்ம நல்லா சொன்னோம். பொருளாதாரம் நல்லா இருக்கும், மாரலாக நல்லா இருப்பாங்க, செல்ஃபாக நல்லா இருப்பாங்கங்கிறதெல்லாம் சொன்னாலுமே காதல்னு வரும்போது கவனமாக இருக்கணும். ஒரு தப்பான நபர்கிட்ட ஏதாவது ஒரு காதல் வயப்படுறதுக்கு ஒரு ட்ராப்ல மாட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பெண்களா இருக்கிறீங்க, உங்களுக்கு அலைன்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்கனாலும் ஒரு பையனை ரொம்ப பிடிக்கும். பட் அங்கே ஜாதகமோ கேரக்டர்லயோ பிரச்சனை இருக்கும். இந்த காதல் கண்ணை மறைக்கும்னு சொல்ற மாதிரி மத்த எல்லாத்தையும் ஃபில்டர் போட்டுட்டு அவரை தான் வேணும்னு நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சுக்கிரன் ரொம்ப வீக்கா இருக்கிறாரு. 7ஆம் அதிபதி 7க்கு 6ல மறைஞ்சதுனால இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது திருமணம் சார்ந்த முடிவுகள் எடுக்கிறதுக்கும் திருமண பேச்சுவார்த்தைக்கும் உகந்த மாதம் இல்லை. அப்போ இந்த மாதம் நம்ம அலையன்ஸே பார்க்க வேண்டாமா அப்படின்னா பாருங்க, ஜாதகம் பாருங்க. ஒத்து வருது அப்படின்னாலும் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி செப்டம்பர் மாதத்தில் திரும்ப பேச்சுவார்த்தையை நடத்தும்போது கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அட்லீஸ்ட் ஆகஸ்ட் 18ஆம் தேதி வரைக்கும் எந்த விதமான ஃப்ரெண்ட்ஷிப்பும் ரிலேஷன்ஷிப்பும் ஆப்போசிட் ஜெண்டர்கிட்ட நீங்கள் ஸ்டார்ட் பண்ண வேண்டாம். ஓகே. எல்லாமே ப்ளஸ்ஸா இருந்தது. ஃபினான்ஷியல்ல இருந்து, செல்ஃப் லவ்ல இருந்து. பட் ஆனா முக்கியமான விஷயம் மேரேஜ் மட்டும் வந்து இந்த மந்த்ல வந்து இனிஷியேட் பண்ண ஆமா. வேண்டாம். ஸோ Definitely. பார்க்கலாம். பட் ஆனா அது ப்ரொசீட் பண்ண கன்ஃபார்ம். வேண்டாம். ஓகே மேம்.
அண்ட் தென் வந்து நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னாலும் வந்து கடவுள்கிட்ட தான் ஓடி போகுவோம். அந்த மாதிரி வந்து இந்த ஆகஸ்ட் மந்த்துக்கு மேஷ ராசி பெண்கள் வந்து எந்த கடவுளை மேம் வழிபடணும்? இந்த ஆகஸ்ட் மந்த் சுக்கிரன் ரொம்ப வீக்கா இருக்கிறாரு. சனி பார்வையிலும் இருக்கிறதுனால பெருமாள் தாயார் வழிபாடு அப்படிங்கிறத மேஷராசி பெண்கள் நிச்சயமா பண்ணணும். பக்கத்துல பெருமாள் கோவில் எங்கேயாவது இருக்குதுன்னா கொஞ்சம் தாமரைப்பூ அல்லது துளசி வாங்கிட்டு போய் அர்ச்சனைக்கு கொடுத்து உங்க பெயர்லயே அர்ச்சனை பண்ணி வழிபாடு பண்ணிக்கோங்க. இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் ஒவ்வொரு புதன்கிழமையும் போயிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப விசேஷமா இருக்கும். ஏன்னா ஹெல்த் இஷ்யூவும் அந்த ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளமும் தான் இந்த மாதத்துல ஒரு பிரச்சனையா இருக்குது. இது சரியாகிறதுக்கு நீங்க முன்னக்கூட்டியே வர்றதுக்கு முன்னாடியே பெருமாள் காலடியில போய் விழுந்துருங்க. புதன்கிழமை போக முடியாதவங்க சனிக்கிழமை நீங்க ஆல்டர்னேட்டா போகலாம். தெருநாய்களுக்கு சாப்பாடு வச்சுக்கிட்டே வரும் பட்சத்திலையும் இந்த பிரச்சனைகள்ல இருந்தெல்லாம் நீங்க மீண்டும் ஈஸியா வெளியில வரலாம். ஓகே மேம். இறை வழிபாடு ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த வாழ்வியல் வழிபாடு அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. கண்டிப்பா. ஸோ அவங்க என்ன மாதிரியான வாழ்வியல் வழிபாடுகள் எல்லாம் பண்ணணும்? வாயில்லா பிராணிகளுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கணும். ஆல்ரெடி ஸ்ட்ரீட் டாக்ஸுக்கு நீங்க ஃபீட் பண்ணுங்க. தெருநாய்களுக்கு உணவு வைங்கன்னு சொல்லியிருந்தோம். பறவைகளுக்கு ஏதாவது தானியம் போடுறது, காகத்துக்கு சாப்பாடு வைக்கிறது, இல்ல பறவைகளுக்கு தண்ணி வைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது நல்ல மாற்றங்கள்ங்கிறது வரும். தயிர் டெய்லி சாப்பாட்டுல சேர்த்துக்கணும். தயிரை தானம் பண்றதுமே ரொம்ப நல்லது. இந்த தயிரை தானம் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல அதையும் புதன்கிழமை மத்தியானம் 1 to 2 புதன் ஹோரையில தானம் பண்றாங்கன்னா ரொம்ப விசேஷமா இருக்கும். ஓகே மேம். இந்த மந்தோட அவங்களோட ஃபேவர் கலர் அப்படின்னு என்ன சொல்லலாம் மேஷ ராசிக்கு? மேஷராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் ரெட் கலர் ரொம்ப ஃபேவரேட்டா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு கிரீன் அண்ட் ஒயிட்டை தவிர்த்துக்கிறது நல்லது. ஓகே மேம். அண்ட் ஆல் ஓவர் இந்த ஆகஸ்ட் மந்த்துக்கு அவங்களுக்கு அவுட் ஆஃப் 10 அப்படின்னு எவ்வளவு மார்க் கொடுக்கலாம்? அவுட் ஆஃப் 10 8 மார்க்ஸ் கொடுக்கலாம் தாராளமா. 8 மார்க். அந்த மேரேஜ் அங்க மட்டும் எங்கேஜ் ரிலேஷன்ஷிப் அண்ட் ஹெல்த்ல மட்டும்தான் 2 மார்க் கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. 8 மார்க்ஸ் இருக்கு. ஓகே மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர் இப்ப மெம்பர்ஷிப் எடுங்க ஆடியில ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க. ஆன்லைனில் துர்கா அஷ்டமி பூஜை மற்றும் ஹோமம் செய்ய இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். கால் 7355424135. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். லலிதாவின் அங்கமெல்லாம் தங்கம் ஆடி ஆஃபர். எந்த நகை வாங்கினாலும் சேதாரத்தில் 1% கம்மி. பழைய நகைக்கு கிராமிற்கு ரூபாய் 150 கூடுதலாகவும் தரும். உங்க லலிதா ஆஃபரை கம்பேர் பண்ணுங்க. போத்தீஸின் ஆடி தள்ளுபடி 5 முதல் 50% வரை மற்றும் இந்த ஆடிக்கு 3 சிறப்பு சலுகைகள். பாண்டி பசார் up to 50% வரைக்கும் டிஸ்கவுண்ட் காம்போ ஆஃபர் பை ஒன் கெட் ஒன் ஆஃபரும் கொடுக்கறாங்க. இன்னும் நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. விழுப்புரம் பாண்டி பசார் இது ஃபேமிலி பட்ஜெட் ஸ்டோர்.